சாந்தி. 13/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, யோகத்தினால் தத்துவங்களை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஏனெனில் தத்துவங்கள் தூய்மையாகும் பொழுதே தேவர்கள் இவ்வுலகில் பாதங்களை பதிப்பார்கள். கேள்வி: உங்கள் புதிய ராஜ்யத்தில் எவ்வகையான அமைதியின்மையும் இருக்க முடியாது. ஏன்? பதில்: 1. ஏனெனில் நீங்கள் அந்த ராஜ்யத்தை உங்கள் ஆஸ்தியாக தந்தையிடமிருந்து பெற்றிருப்பீர்கள். 2. ஆசீர்வாதங்களை அருள்பவராகிய தந்தை இப்பொழுது ஆசீர்வாதங்களையும் ஆஸ்தியையும் கொடுக்கின்றார். எனவே இக்காரணத்தால் அங்கே அமைதியின்மை நிலவ முடியாது. நீங்கள் தந்தைக்கு உரியவராகும் பொழுது உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுகின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் இதயத்தின் சுத்தத்தினால் தந்தையின் அற்புதமான ஞானத்தை உங்கள் வாழ்வில் கிரகித்து கொள்ளுங்கள். முயற்சி செய்வதனால் மேன்மையான வெகுமதியை உருவாக்குங்கள். நாடகம் என கூறி முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். 2. இராவண ராஜ்யத்தில் உங்கள் குற்ற பார்வையினால் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஞானமாகிய உங்கள் 3வது கண்ணால் பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். முதல் இலக்க நடத்தையான தூய்மையை கிரகியுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் பிராமண வாழ்க்கையின் ஜாதகத்தை அறிந்திருப்பதன் மூலம் மகா பாக்கியசாலிகளாகி சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. உங்கள் பிராமண வாழ்க்கை புதியதாகும். பிராமணர்களாகிய நீங்கள் ஆரம்பத்தில் தேவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பிரம்மாகுமார் பிரம்மா குமாரிகள் ஆகியுள்ளீர்கள். பிராமணர்களின் ஜாதகத்தில் முக்காலமுமே அனைத்திலும் அதி சிறந்ததாகும். நடந்தவை அனைத்தும் நன்மைக்கே. இப்பொழுது நடப்பதும் நன்மையே. இனி நடக்கப் போவதும் மிக மிக நன்மைக்கே. உங்களுடைய பிராமண வாழ்வின் ஜாதகம் சதா நன்றாகவே உள்ளது. இதற்கான உத்தரவாதமும் உள்ளது. எனவே சதா சந்தோஷமாக இருங்கள். ஏனெனில் பாக்கியத்தை அருள்பவரான தந்தை தானே உங்களுடைய மேன்மையான பாக்கிய ரேகையை வரைந்துள்ளதுடன் உங்களை தனக்குரியவர்களாகவும் ஆக்கியுள்ளார். ஸ்லோகம். நிலையான ஸ்திரமான ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு ஒரே ஒரு தந்தையுடன் அனைத்து உறவு முறைகளை கொண்டிருப்பதன் இனிமையை எடுத்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.